கருத்துல நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பவித்ராட்ட சிம்பிளா கேட்டுப்பாரு. அப்போது பவித்ரா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் கேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணல, மத்தவங்கள வெளியே வச்சுட்டு தான் நான் உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா அந்த கேம் வந்து அவங்க நினைக்கல. ஸோ எல்லா பொம்மையும் நான் கொண்டு போய் உள்ள வைக்கணும்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விஜய் சேதுபதி சிம்பிளா அவனு கேட்டாரு, சரிங்க நான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வர்றேன். ஸோ இப்ப நீங்க வந்து எடுத்துட்டு பொம்மையை நீங்க உள்ள போய் வைக்கணும் அப்படின்னா மஞ்சரி பொம்மையை நீங்க ஏங்க உள்ள வைக்காம வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டே இருந்தீங்க? உங்களுக்கு ஸ்டார்ட் இருக்குன்னு தெரியுது, நீங்க முன்னாடி போயிட்டீங்க, உங்களுக்கு மேல ஒரு ஆள் வச்சன்றதும் உங்களுக்கு தெரியுது. சோ அப்ப ஏன் நீங்க வந்து மஞ்சள் பொம்மையை உள்ள வைக்கல? நீங்க உங்க மனசாட்சிப்படி நீங்க விளையாடுறீங்க அப்படின்னா அதுக்கு பவித்ராட்ட ஆன்சரே இல்ல. சோ இந்த இடத்துல விஜய் சேது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க ஓபன் அப் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பவித்ரா வந்து நான் கேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சொல்லியிருந்தா அது பவித்ராக்கு இன்னும் பிளஸா தான் அமைஞ்சிருக்கும். உள்ள எல்லா கண்டஸ்டன்ட்டுமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, என்னடா பவித்ரா இப்படி விளையாடுறாளா, இவருக்குள்ள இவ்வளவு ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கா அப்படின்னு எல்லா பிளேயர்ஸுமே அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க பவித்ராவை. இல்ல அவங்கள பார்த்து அவங்க வந்து ஒரு முத்துக்குமரன் மாதிரியோ ஒரு மஞ்சரி மாதிரியோ இல்ல வந்து இன்னொரு நல்ல கண்டஸ்டன்ட் மாதிரி அவங்கள முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. பட் பவித்ரா இந்த இடத்துல அதை யூஸ் பண்ண மறந்துட்டாங்க கம்ப்ளீட்லி. ஸோ இது வந்து பவித்ராவோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இப்படி அவங்க பண்ணது வந்து. ஸோ பவித்ரா வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கணும், நான் கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணேன்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதி மறுபடியும் ஹோஸ்ட் பண்ணும்போது என்ன ட்ரை பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து எல்லா கண்டஸ்டும் ஃபார்வர்டா வரதான் ட்ரை பண்றாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து இவர்கிட்ட கேட்டிருப்பாரு, முத்துட்ட தீபக் வந்து இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற என்ன கேப்டன்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கே வந்து முத்து வந்து ஒரு உழப்பல போடுவாப்புல. என்னமோன்னு சொல்லுவாரு, லக்ஸரி லக்ஸரி காஸ்டா, ஹாஸ்டல் ஹாஸ்டல் லக்ஸரி ஹாஸ்டல் ஹாஸ்டல்னு சொல்லுவாரு. செழிப்பான ஒரு ஹாஸ்டல், லக்ஸரி ஹாஸ்டல் அப்படின்னு இருப்பாரு. அது ஏன் அவர் சொல்லணும் டைரக்டா வந்து, இல்லங்க எனக்கு வந்து தீபக் கேப்டன்சி பிடிக்கலங்க, இவர் இவ்வளவு சிட்டாருங்க அப்படின்னு ஓப்பனப்பா சொல்ல வேண்டியதானே. அவர் ஓப்பனப்பா சொல்லியிருந்தாதான் ஓகே யார் யாரெல்லாம் ஓகே தீபக்கு இதே பயப்படுறாங்களோ, இடத்துல நிறுத்து, யார் இதே இடத்துல யாரெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, முத்துக்குமரன் ஏன் உழப்பல்ல விடுறாப்புல, ஏன் மாத்தி பேசுறாப்புல அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? டைரக்டாவே ஆன்சர் சொல்லிருக்கலாம்னு இல்ல சொல்றீங்க இல்ல இல்லையா? நான் மாத்தி பேசலாம் ஒரு நான் நிமிஷம் சொல்லல. ஒரு தீபக் நிமிஷம்ங்கய்யா, ஒரு நிமிஷம் இருங்க. இதையே விஜய் சேதுபதி பவித்ரா கிட்ட பண்ணியிருந்தாரு அப்படின்னா நானுமே ஃபயர் தான் விட்டுருப்பேன். பவித்ரா இவங்க எல்லாருமே இவங்கெல்லாம் கிளவரான விளையாண்டதா நினைச்சுக்கிட்டாங்க. பட் உண்மையாலுமே கிளவரா விளையாண்டது நீங்க தான். ஐ ஹவ் சீன் யூ. நீங்க வந்து 5 பேத்த அவுட் பண்ணன்னு சொல்லி அவங்க அப்ரிசியேஷன் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து டைரக்ட் அப்ரிசியேஷனாவே அவங்களுக்கு குடுக்கல. ஓகே. இட் வாஸ் கம்ப்ளீட்லி சர்காசம். ஓகேங்களா? அவங்களுக்கு புரியல. பட் வென் ஷி கேம் டூ நோ அ பாயிண்ட், ஷி வாஸ் வெரி கிளியர். அவங்க சொல்றாங்க, என்னோட இன்டென்ஷன் இப்ப ஏன்னா நான் பார்க்கும்போதுமே நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? அதே பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் பார்க்குறேன். பார்க்கும்பொழுது அண்ட் ஷி இஸ் சேயிங் தட் எனக்கு அந்த மாரி ஸ்ட்ராட்டஜி கிடையாது. உண்மையாலுமே எனக்கு இப்ப நீங்க சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கிறதுல கூச்சம்லாம் எதுவுமே கிடையாது. பட் நான் அத பண்ணல. பண்ணாம நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு அந்த பொண்ணு வந்து ஒரு பாயிண்ட் எடுக்குது. அப்ப எனக்கு அது ஜெனுவினா படுது. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து அது ஜெனுவினா இல்ல அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு அது ஜெனுவினா படுது. ஆனா நேத்து நேத்து இதே மாரி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதுல வந்து அவரு சொன்னதுமே ஹோஸ்ட் ஒத்துக்கிறாப்ல. ஓகே. நீங்க சொல்றீங்க விஜய் சேதுபதி எல்லாத்தோட இத பத்தி தான் பேசுறாரு. அவங்க வந்து நல்லா வரணுன்றதுக்காக பண்றாரு அப்படின்னு. இத பத்தி இன்னைக்கெல்லாம் வந்து பேசி பேசி வந்து லிட்டரலா தேஞ்சு போச்சு. ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டூ டாக் அபௌட் இட். பட் நீங்க பேசணும்னா உங்களோட கருத்த மட்டும் சொல்லுங்க. ஐ கேன் ஜஸ்ட் லிசன் டூ இட். இல்ல ஓகே ஓகே அது ஒன்றும் ப்ராப்ளம். பட் என்னோட கருத்தை தான் நான் சொல்றேன். இதுல வந்து ம். என்னோட கருத்துக்கு நீங்க உடன்படுங்க அப்படின்னு நான் சொல்லல. அது உங்களோட கருத்துக்கு ம். எல்லாரும் உடன் பண்ணணும் அப்படின்றது எல்லாருமே அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்பாங்க. ஸோ அதுக்கான தான் நான் சொன்னேன். ம். பட் பவித்ரா வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து பவித்ரா வந்து உங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, நான் வந்து ஸ்ட்ராட்டஜி வெளில வைக்கணுங்கிறதுக்காண்டி விளையாடல அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த இடத்துல எந்த இடத்துல வந்து அவங்களோட இது வந்து உடஞ்சது இல்லங்க. நீங்க அப்படின்னா, நீங்க பார்க்கும்போது நானே அப்படிதாங்க பார்த்தேன். நான் ட்வீட் கூட போட்டிருக்கேன். எனக்குமே உங்களோட ஒப்பீனியன் தான் இருந்துச்சுன்னு நான் சொல்றேனே. அப்ப அவங்க சொல்லும்போது, இப்ப என்ன என்ன இத வந்து செட் பண்றாங்கன்றத நம்ம பார்க்குறோம்ல. ஹோஸ்ட் என்ன செட் பண்றாருன்னு பார்க்குறோம்ல. அவரு வந்து நேத்து வந்து ஒரு அளவுகோல குடுத்துட்டு போயிட்டாப்ல. நம்ம ஹோஸ்ட் இத இப்படிதான் பார்க்கணும்னு. அப்ப நீங்க அவங்களுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவங்களுக்கும் ஒத்துக்கணும் தானே? ஓகே. பிகாஸ் ஏன் ஏன் ஆஹ் வந்து எனக்கு வந்து அதுக்கு அதிகமா உங்களுக்கு ஆன்சர் குடுக்க பிடிக்கலன்னு உங்களுக்கு வந்து என்னோட ஒப்பீனியன்ல ஒண்ணுத்துல கூட இஷ்டமே கிடையாதுன்றது எனக்கு தெரியும். ஓகே. ஐ ஹவ் சீன் இது மெனி எனக்கு கமெண்ட்ஸ் நீங்க தெரியுது. திட்டி இல்ல திட்டி நான் இவ்வளவு ஸ்பேஸ் கேட்டுட்டு தான் இருந்தேன். போடுவீங்க. ஸோ ஓகே. இல்லங்க இல்ல நான் நான் அதுக்கு சொல்றேன். ம், நீங்க ம், ம், ம். வந்து கமெண்ட்ஸ் போடுவீங்கல்ல. கொஞ்சம் போடுறீங்க.
வாய்ஸ் நான் பேசுறது கேக்குதா வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது டாம். பிரேக் ஆகுதா? என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஆமா. ஹலோ. இப்ப கரெக்டா இப்ப இருக்கு. இப்ப கேக்குது. கரெக்டா இப்ப இருக்கு. கேக்குது. சொல்லுங்க. ஓகே. எங்க போனாப்புல? இவரு எங்க போனாப்புல? இருக்காரு. எம்எஸ்டி கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. ஆமா. எம்எஸ்டி இல்லவே இல்லை. டாம், நீங்க பேசுவது எதுவும் கேட்கவில்லை. ஐயோ! நான் பேசவே இல்லைங்க. என்னய்யா இது? இது வந்து மாறுது, வருது, போகுது. தெர்ல. ஏன்யா இல்ல அதான் பேசிட்டு இருந்தேனே. அவரு தான் ஆன்சர் பண்ணலையே. மியூட்லயே இருந்தாரே. ஆமா. இல்ல உங்க வாய்ஸ் எனக்கு சரியா கேட்கல. ம். அவ்வளவுதாங்க. ஒண்ணும் இல்லங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மாம் வராங்க. ஆமா. நான் சொல்லிட்டேங்க இவர்கிட்ட. நான் தான் சொன்னனே, எனக்கு வந்து பெருசா பேச வேணாம். இல்ல என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அத பேசுங்கன்னு நான் சொன்னேன். பிகாஸ் ஐ ஹவ் சீன் யூ மல்டிபிள் டைம்ஸ். யூ பீன் ஜஸ்ட் கமெண்டிங் ரூடா ஏதாவது கமெண்ட்லாம் போட்டுட்டு இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு கம்ப்ளீட்டா 100% மாற்று கருத்து தான் ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்றப்ப, நம்ம அவர்ட்ட பேசுறதுல ஒண்ணுமே கிடையாது. பட் நீங்க சொல்றத நான் கேட்கலாம். அது என்னால பண்ண முடியும். மேபி இங்க இருக்க ஆடியன்ஸ்க்கும் நீங்க சொல்றது வந்து ஒப்பீனியன் செட் ஆகும். அதனால வந்து நீங்க சொல்லிக்கலாம்னு நான் சொல்றேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஓகே. தேங்க்ஸ். Yeah, hi mom. Hi guys. I Hi. was I was just listening, and I was not going to be like Selva and come in and get bashed along with VJS. So I just ம். kept listening quietly. So Selva, Semma Dhairiyam, எஸ். I give you lots of kudos for staying firm in your opinions. So Nano, one of the few who kind of share your same viewpoints. எனக்கு என்னன்னா இன்னைக்கு எவ்வளோ நான் அவ்வளோவா பேசல, கொஞ்சம் லிசன் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா I just felt this whole conversation was Manjari, and it was just Manjari stuff today. I don't mind a lot of people talking about all that, but there should be also in the space a lot. We come because we love the hosts and different of opinions, right? I just felt this whole weekend was just one. Oh, there were a lot of other contestants doing, but it was just fiercely biased, one-sided. Again, this is my thoughts, okay, just about Manjari. So I just felt there's no point in me talking. Nobody's going to listen, or even if I lay out an opinion. Neta, I spoke a little bit and it was really interesting because we had a good discussion. But Ineke, it was just, and then some friends of contestants come, and then they are throwing in their fierce opinions. Kuda, la. I mean, they end up being influencers for that contestants, and I don't appreciate that at all. Jack doesn't have her own friend to come here and talk. She's not going to influence everybody. So it just became for me a very biased chat, Iniki. So I just No, had to no, say that. no, mom. I know It it's all is your opinions. It's all your opinions. It's all your things. So I'm just laying out my opinion because I love this chat, and I want it to be fair, and I just love you guys. And so I'm just laying out my thoughts no, that Ayyo, I'm not today asking you was to change and just all. just a biased space, all one-sided. There's no room for anybody to talk, and if somebody was laying their opinion, they were getting bashed, and it was just not like a typical Tommy girl space. No. Everybody. Mommy, it's not like that at all. When someone is placing a wrong point, it's not that maybe from his perspective, it's a right point. Even I stood firm by my point before week, I think. Okay, I am just trying him to make him understand what has actually happened because he is very clear. He's seen only 1 hour episode, and if it is someone like you see no MSD kick, he just throwed a point, and I've seen him multiple times. He is just commenting on my tweets in a rude way. Okay, it's not only him.
even for him, I've just, given a request. I am helping Selva because Selva is like, being here multiple times on a daily basis. We are just watching. And Selva was very clear that he's watching only 1 hour episode. And even when we've been talking yesterday in terms of Shiva or something like that, he don't know the scene at all. So it's my responsibility to explain him and to make him understand this is the connectivity and this is where it starts. But even after that, if he's sticking to his own point, I can't force him to see the show in my eyes. Okay, all I can do is like I can help him, but I Yeah, won't do that's this fair. to same. No, I won't do this to everyone. Is what I'm saying. I'm No, just no, doing. Tommy girl, I'm not talking about just Selva, okay? Mm-hmm. Just go later today, go listen to your recording. It's going Okay. to be 80% Manjari and it's going to be 50% Ashwini's viewpoints. And I love Ashwini, okay? I love her the way she talks. But today she was sounding just like Manjari was here on the show. It was just like she was being a spokesperson for or an advocate for Manjari. So it was like, okay, this is not going to be just a viewer's opinion space. Now this is going to just go like, there are other spaces which is No, exactly what they do. They just do only sound. They just do only Muttu. That's mom, why we never go to those spaces. mom, I want mom. I You want to go just to a space where it's fun and fair, right? Yeah, you take 2 days back episode. I called at Ashwini. I was not okay with one place where Manjari did wrong. I have told her in this place she was wrong. I think RK was there. You can just check with him. Okay. Though she is friend of Manjari, I won't support all the time Manjari. Now I have from what the clips or the episode Okay, that I'm one second, Tom. watching. One second, okay. Uh, In my perspective, Manjari is doing really good. I'm supporting. This stance No, definitely will no. change if she's not. No, no, it's not that she's advocating. If you see, a friend of Ranav came today's space. He was trying to prove us that Ranav is that this. Okay, we literally told him Ranav is brainless. Yeah, I listened. Yeah, that part Okay, I was. it's not about the person. Whoever comes in, we will let them know the fact. Even Varshini was on the space 3 days back. I have told her on face, this is where you've done. I was not at all interested in your first week of thing at all. You've been doing too much. In the second week, you had some good chemistry between yourself and Darun, which seems to be wonderful. But apart from that, I won't say your come out, right? Elimination or eviction is not fair, and I won't say. But in this week, you are not supposed to come out. It was Sachana, but they have did something wrong, is what I've told her. Anyone comes in, we've been placing the correct thing, but you should also understand. Abdin, I'm just requesting. Maybe you don't think like that because whoever comes in, we will just place the direct question. Even if No, tomorrow something. Tommy, you won't believe. Suppose I don't attend. I don't have time to come to space now. Mm-hmm. I love going and listening to your recording only because I don't want to be also just stuck in my own rut. I just like to listen to a lot of other people's opinions, viewpoints, something maybe that I missed, something that I forgot to see, or something like that. That's why this space is so interesting. But if this weekend was not just about Manjari, Manjari was, in my opinion, this week was okay. She got here and there's something, but I won't just say Manjari was just an innocent a person in all of that. She got into trouble. She did something, some positive, someone not fair, but I won't say everything whatever she did was 100% right. So there were some instances where she was not what she did, things which she's not supposed to do. This is again in my opinion, it's fair. I was one of the first people to support Manjari, but I want any more because she's just a gaslighter in my opinion. Okay, she goes and inside, she sits and talks with Vishal, and then she goes somewhere and does something. She just loses track because she branches off. She doesn't connect the dots in a tangential way. She just branches off and gets lost, and then she gets thrown under the bus by the very people who instigated her. So I don't this is my opinions, right? So but if we come to space and then
the entire 75%, it's just talking Manjari this, Manjari that, bashing this, bashing that, and everybody else who has a different opinion then just gets bashed by everybody else. I even put in the chat, is it Selva bash day? And I don't know whether it be Selva or anybody. There has to be, I again and again I'm telling you guys, I just love coming here. So but if it's just going to be like, like other chats which are only promoting sound and only promoting Muthu, I just don't want you guys to become like that. So that's We my are not like that. No, 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 no. humble, loving, caring request to you all. No, You guys no. are The space that I fabulous. host, no, Mom, no, I'm not including anyone. The space I am hosting, right? It's not even if Jacqueline is doing mistake, I am just taking, pointing things out. For the past 2 days, I was literally, I was not at all okay with Jacqueline. Maybe, you still support her. I don't do that. When I'm voting for someone, I'm talking bad about them in the space what they are doing, which means I won't do that for anyone is what my point is. If anyone does wrong, it's wrong, and we discuss in that way only. We're not going to do any sugarcoat over it at all. Yeah, that's how we should be. Like, you see, I will support Jacqueline because it's not just because that girl fails in many That's true. spaces, right? In many points she fails. But what's so interesting about her, she never goes behind anybody and does things. Whenever she does, what's fantastic about her is she goes straight at them. And she makes a mistake, she's the first one to apologize for it. That's why I keep rooting. I don't like anybody who goes behind and does things. Fairness is face to face, straight up, Yeah. right? And Jacqueline is the one who's the most vulnerable, who gets the most beaten, who gets the most stabbed. That's why every weekend we keep rooting for her to, okay, you got beaten up today, wake up, come on, stand up, come on, we'll give you Yeah. Once அவ்வளோதானே again, தவிர எனக்கு அதேதான். வந்து எனக்கு என்ன Mom. ஜாக்லின தெரியுமா பர்சனலி? எனக்கு Mom, ஜாக்லின தெரியாது, யாரையும் நேத்து தெரியாது. Go ahead. நேத்து ஒரு நிமிஷம். சக்தி நேத்து அழகா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நான் இன்னைக்கு மஞ்சரிக்கு ஸ்டாண்ட் பண்றதுக்கான ரீசன், நான் இத்தன நாளா ஜாக்லின வந்து லவ் பண்ணியிருக்கேன். ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஜாக்லினுக்கு இத்தன நாள் சப்போர்ட் பண்ணும் பொழுது, எனக்கு வந்து அந்த அந்த பெயின் புரியுது. அண்ட் நான் எதுக்காக ஒரு பெர்சனுக்கு சப்போர்ட் பண்ணனோ, இன்னொருத்தவங்க இன்னைக்கு அதே பொசிஷன்ல இருக்காங்க. அதுக்காக சப்போர்ட் பண்றோம். மேபி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இந்த விஷயத்துல டிஃபரெண்டா இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் த இது வந்து இங்க இங்க சேமா இருக்குன்றதுக்காக நான் சப்போர்ட் பண்ணல. எனக்கு ஜெனுவினாவே வந்து யார்ரா இது? ஓகே. எனக்கு ஜெனுவினாவே வந்து மஞ்சரி மேல தப்பு இல்ல. மஞ்சரிய வந்து லிட்டரலா தே ஹேவ் டார்ச்சர்ட் லைக் திஸ் விஜேஸ் ஹி ஜஸ்ட் டிட் வெரி பேட். ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஓகே. எனக்கு வந்து இந்த எபிசோடே பார்க்க முடியல. அவ்ளோ கோவம் வந்துச்சு. எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. என்னால பார்க்க முடியல. அப்ப போடுறோம் எவ்ரிஒன் இஸ் ஹேவிங் தி சேம் தாட் ஓவர் தேர். இட் டசன்ட் மீன் தட் ஒருத்தவங்களுக்கு டிஃபரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. இப்ப உங்களுக்கு வேற ஒப்பீனியன் இருக்கு. யூ கேன் ஸ்டில் ஷேர். யூ கேன் ஸ்டில் ஷேர். பட் இட் டசன்ட் மீன் தட் அதுக்குள்ள ஒரு நாள்ல ஸ்பேஸ் பயாஸ் ஆயிடுச்சு. இல்லன்னா ஒன் சைடடா போகுது. இந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்க தேவையில்ல நான் சொல்றேன். இப்போ ஹவ் யூ ஆர் டிசைடிங் 1 வீக்ல வச்சு நான் வந்து ஜாக்லினுக்கு பண்ண முடியாது அப்படின்றதுனால டிஃபரெண்ட் கான்வர்சேஷன் வருது. உங்களுக்கு ஒத்து போல அப்படின்றதுனால ஜஸ்ட் லைக் தட் பயாஸ்டா இருக்குன்னு சொல்ல முடியுது இல்லையா? No, I'm not saying biased. I just பிகாஸ் in நோ the நோ 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 weekend I felt it was. ஆலன் உள்ள வந்ததுமே அதான் சொன்னாரு. நேத்து ஸ்பேஸ் வந்து பயங்கர ஒன் சைடடா போச்சாமா, நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொன்னாரு. நேத்து என்ன நடந்துச்சு? சில்வர் கான்வர்சேஷன் நடந்துச்சு. ஐ வாஸ் லிட்டரலி யூனோ ஆன் ஃபயர். ஐ ஸ்கோல்டட் விஜய் சேதுபதி லைக் எனிதிங். ஒன் செல்வா. ஓகே. சிச்சி உங்க மேல இல்லைங்க, விஜய் சேதுபதி இல்ல மேலங்க. இல்ல சும்மா What I நீங்க was telling, பாயிண்ட் what I was thinking was ம். because in that அருண் இருந்தனால தான் நமக்கு எல்லாம் இவ்ளோ கோவம் வருது. Because same if it was somebody else, say யாருக்கு கோவம் வேற வந்திருக்கும்? யாராவது. எனக்கு யாரா இருந்தாலும் கோவம் வந்துரும். இல்ல ஒன் செகண்ட். அங்க அருள் இருந்தால கோவம் இல்ல, அருள் பண்ண செயலால கோவம். அருளோட செயலை நம்ம மற்ற இடத்துல எல்லாம் பாராட்டலாம். நம்ம அருளோட செயல் தான் எனக்கு அதுதான் எனக்கு கோவம் வருது. அதை அட்ரஸ் வந்து விஜய் சேதுபதி ப்ராப்பரா பண்ணனால தான் நேற்று. ஏன்னா ஸ்பேஸ் போட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்ல, 15 மினிட்ஸ்க்குள்ள 500 வந்துட்டாங்க. வித்தின் 10 மினிட்ஸ் 300 பண்ணிருக்காங்க. அவ்வளவு பீப்புளுக்கு வன்மை இருக்கு. ஸோ தட் வாஸ், ஏன்னா அவர் வந்து மன்சூரி வாயில இருந்து ஒரு வார்த்தையை புடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணார். 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட அதையே பண்ணிட்டு இருந்தார். அதனாலதான் அந்த கேஸ் டைட்டிங் நமக்குமே வந்துருச்சு ஒருத்தவங்க மேல. அதனாலதான் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது ஆயிடுச்சு.
Unfortunately, நான் பார்த்த விதம் was slightly different. எனக்கு வந்து yeah, he tried to get that word out, but அது வந்து he wasn't trying to get her to say sorry for the whole content. வெறும் அந்த இவன் கை கை இப்படி கும்பிட்டான்னு சொல்றதுக்கும் இவங்க காது பொத்துனதுக்கும் தான் அவர் அந்த அந்த அக்ரிமெண்ட் கொண்டு வர ட்ரை பண்ணாரு is what I'm thinking. ரெண்டுத்துக்குமே நோ 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 ஹலோ But இங்க I பாருங்களேன் don't think he இது was ஒரு நிமிஷம் thinking இருங்க செல்வா about the செல்வா whole. இருங்க செல்வா அஞ்சலி ஒரு நிமிஷம் இருங்க தேங்க்யூ செல்வா அஞ்சலி இதைத்தான் அஞ்சலி நான் ட்ரை அதுதான் பண்ணிட்டு இதுதான் தப்புன்னு எனக்கு நான் நான் சொல்றேன் எஸ் அதைத்தான் அந்த நான் ஒரு தப்புன்னு விஷயம் சொல்றேன் அதைத்தான் நான் தப்புன்னு சொல்றேன் மாம் ஏன்னா நீங்க இவங்க ரெண்டும் தப்பு எல்லா இடத்துலயும் உங்களை தப்புன்னு சொல்றீங்க சுத்தி இருந்த எல்லாருமே பண்ணாங்களே தப்பு அதை நீங்க ஏன் கொஸ்டின் பண்றன்றதுதான் எங்க எல்லாத்துக்கும் வருத்தம்னு நான் சொல்றேன் அந்த இன்டென்ஷனே நீங்க பேச மாட்டேங்கிறீங்க இனிஷியல் இல்ல ஸ்டேஜஸ் பேச மாட்டேங்கிறீங்க every நோ 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 இப்போ இவரை பேசுங்க சிவகுமாரை நீங்க சொல்றீங்க சிவகுமாருக்கு அங்க பேசுறதுக்கான காரணம் என்ன சிம்பிள் because அவனுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா ஒரு சண்டை நடக்குது கரெக்ட் No, no, அந்த no, 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 அவனுக்கு no, பாயிண்ட்ல no, ஏதாவது no, no, no. பண்ணணும் அவர் a little வேலிட் bit நோனோங்க and அவர் வேலிடாவே பேச மாட்டாரு அந்த பாயிண்ட்ல எனக்கு லிட்டரலா One பைத்தியம் தான் second, இந்த ஆளு Tom. நான் நினைச்சேன் இல்ல இல்ல அந்த இடத்துல அது மட்டும் நடந்திருக்காரு. லிட்டரலா அவர் வந்து சௌந்தர்யா வந்து அட்டாக் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரும் வந்து அட்டாக் போயிருப்பாரு. அதனால எல்லாரும் ஒரே நேரத்துல வர்றாங்க. அங்க லிவிங் ரூம்ல அசம்பிள் ஆனவொடனே எல்லாரும் மறுபடியும் அவங்களே சார்ஜ் பண்ணப்பதான் அவங்க காது ஐயோ இதை கேட்க முடியலன்னு காதை பட்டுப்பாங்க. அவங்களுக்கு லிட்டரலி அனாயிங்கா இருக்கு. அனாயிங்கும் மாக்கிங்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதை தான் அவங்க அனாயிங்கா எனக்கு அனாயிங்கா இருக்குன்ற பட்சத்துல அவங்க காதை பொத்திக்கிட்டாங்க. அது தப்பா தெரியல எனக்கு. ஆனா இது வந்து தீபக் பண்ணதா இருக்கட்டும், அருண் பண்ணதா எனக்கு இருக்கட்டும், அதெல்லாம் லிட்ரலி தே கேட்கணும்ல ஆர் மாக்கிங். no, அது in எல்லாமே in கேட்டிருக்கணும் fact விஜய்ஸ் அவர் வந்து அட்ரஸ் பண்ணிருக்கணும்ல சௌந்தர்யா பண்ணதை கேட்டிருக்கலாம் ஏங்க சௌந்தர்யா எதுக்குமா நீ மட்டும் அங்க கிடையாதுங்க கத்திட்டு இருந்தேன்னு கூட கேட்டிருக்கலாம் தீபக்கா கேட்டிருக்கணுங்க டேபிள் மேல ஏறி நின்னீங்களே அப்படின்னு சொல்லி உங்க பாடி லாங்குவேஜ மாத்துனீங்களே சட்டையை தூக்கி விட்டீங்களே நான் மாத்தி மாத்தி பேசுறீங்களே நான் இப்ப கேப்டன் கிடையாது இப்ப தீபக்னு சொன்னனே அதை கேட்டிருக்கணும் சிவகுமார் அன்னெசரியா பேசினார் நிறைய பேசினார் இஷ்டத்துக்கு பேசினாரு சௌந்தர்யா பேசினாங்க அதை கேட்டிருக்கணும் அப்புறமேட்டு அருண் அருண் வந்து நீங்க சத்தியம் ப்ரொஃபஷனல் மேலாம் சத்தியம் பண்ணீங்களே நீங்க தான் உங்களை எடுத்ததுமே மேனிபுலேஷன் பண்றீங்கன்னு சொல்லிட்டீங்க சரி அருண் நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க கரெக்டா தானே அருண் கேட்டிருக்கணும் ஓகே சோ ஹி டிட் நாட் அட்ரஸ் எனிதிங் ஒன் அந்த மோர் பாயிண்ட், முத்துக்குமரனே அட்ரஸ் பண்ணல ப்ராப்பரா. ஏன்னா முத்துக்குமரன் தான் மறுபடியும் இஷ்யூ ஆக்கினார். அவரையும் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணல. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் யாரையுமே அட்ரஸ் பண்ணாதப்போ அப்புறம் இந்த பக்கம் சத்யா சொல்லுவார் லப லபன்னு சும்மா கத்தினே இருக்காதம்மா இதெல்லாம் மாக்கிங் இல்லையா இப்ப நான் வந்து சொன்னா வந்து சத்யா ஒத்து போறேன் அந்த மாடுலேஷனே இட் ஹர்ட்ஸ் ரைட் சோ இவ்ளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது இதை அட்ரஸே பண்ணலையே அப்ப என்ன விஜய் சேதுபதி நான் இடுப்பு மேல தூக்கி வச்சுட்டு கொஞ்சம்னா No, no, no. I'm not at all telling that host did a fabulous job. Okay, I'm not saying he scored 100% in it. There were a lot of flaws. அதனால தான் அவர் சொன்னாரு நீங்க தீபக் கிட்ட வந்து நீங்க அந்த momentல you switch between captain to Deepak. Deepak did it deliberately because he was mad யா at Manjari. ஹவு ஹி And as a டெலிவர்ட் இட் captain, as a captain, he can't do that. He can do it as Deepak. He can't do it as captain. And Manjari did right by saying, I'm going to go cut the roast. So she did the right thing over there. So he came back, he apologized to her. He did a lot of things personally. Manjari could have யா placed a even better defense over there. She could have done a better defense over there. In fact, I felt Vijayas was pushing her to say the right things, but she didn't. நோ She was நோ just நோ நோ going நோ around in circles போயிட்டு இல்லங்க again she விஜேஎஸ் got தாங்க up and பிரச்சனை raised the இல்ல இது என்ன நடந்துச்சுன்னா நேத்து நீங்க சொன்ன மாதிரி நடக்கல விஜேஎஸ் வந்து ரைட் திங் சொல்லணும்னு அவங்கள பிளேஸ் பண்ணல பாயிண்ட்ஸ் பிளேஸ் பண்ண வைக்கல நான் சொல்றதுதான் ரைட்டு அத உன் வாயில இருந்து சொல்லுன்னு நேத்து விஜேஎஸ் பண்ணாரு he did not help her at all பயங்கரமா கார்னர் அவரு பண்ணி சொல்றது ரைட் இல்ல பீனலைஸ் டாம். பண்ணி அருண் தான் ஆ, அருண் தான் ரைட்டு. அருண் அருணை தான் தப்பா ரைட்டு சொல்லாதன்னு சொன்னாரு. அருண் தான் ரைட்டுன்றத வந்து எக்ஸாக்டா அவங்க வாயில பேச வச்சாரு இட் வாஸ் நாட் ஒன்லி வித் மஞ்சரி ஆர்ஜே ஆனந்தி அவ்வளோ அழகா பாயிண்ட பிளேஸ் பண்ணியும் கூட அவங்களையும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணி அப்படி சொல்லக்கூடாது ஓ அப்ப இதானமா நீங்க புரிஞ்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கையை தூக்கி கூப்பிட்டு உட்காருங்கன்னு சொல்லிடுவாரு ஸோ இதை எப்படி பாப்பீங்க நீங்க ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு இதுதானே RJ வேலிடேஷனே இல்லையே அந்த இடத்துல வேலிடான uh, பாயிண்டே இல்லையே இப்ப RJ எனக்கு என்ன Anandi ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணணும்னு she ஆசையா could have நான் மஞ்சரி RJ சப்போர்ட்டரா Anandi இல்ல கிடையாதே RJ ஐ லவ் Anandi ஜாக்லின்
இப்போ இந்த இல்ல இடத்துல இல்ல, this is இன்சிடென்ட் டாம் நம்ம not டாம் about நீங்க பார்க்குறோம்ல. Jacqueline. Don't bring டாம் Jacqueline டாம் here. ம். This is not about Jacqueline. அஞ்சலி பேசுறது கேக்குதா இல்லையா டாம்? கேக்குது. ஓகே ஓகே. இல்ல, RJ Anandi, why I don't have any credence to her was, அந்த when இவங்க தீபக் வந்து இத சபைக்கு கொண்டு வந்து கேட்டுட்டு இருக்கும் போதே she could have stood and spoken. அவ எப்ப சொன்னானா, she only said that இப்ப எல்லாரும் அவங்கள டார்கெட் பண்ண மாதிரி இருக்குன்னு அந்த சமயத்துல தான் சொன்னாலே பவித்ரா தவிர சொன்னப்ப. she never actually supported her after even she came back and they stood and spoke. And the time lala she did not support her at No, all. at So least I would say, at least Pavitra and Anandi supported her. they I did did not it. Why? expected that from. Because it was against Deepak, because they did not support No, Deepak's பவித்ராக்கும் fridge தீபக்கும் rules and பிரச்சனை all இல்லையே. those rules. அது கிடையவே கிடையாது. அது இந்த இடத்துக்குள்ளேயே நம்ம கொண்டு வர தேவையில்ல. லிட்டரலி ஷி செட், ஒருத்தர் இத்தனை பேர் சேர்ந்து கார்னர் பண்றீங்க. இட் வாஸ் நாட் தீபக். ஷி டிட் நாட் ஸ்போக் அபவுட் தீபக் அட் ஆல். இட் வாஸ் எவ்ரிஒன்னு சொல்லுவாங்க. அவங்க பாயிண்ட் பிளேஸ் பண்ணுவோம், தப்பா பிளேஸ் பண்ணாதான் நம்ம பார்ப்போம்ல. ஆனந்தி சொல்லும் போதே அந்த பாயிண்ட் வேலிடா இருக்கே, அதை நம்ம எதுக்கு திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ல. I have to review it, but when I was watching it, Anandi சொல்றதுமே she was again, சுத்திட்டு தான் பேசாங்க. டைரக்டா சொல்ல வேண்டியது தானே, இவர் பண்ணது தப்பு, அவங்க பண்ணது நோ 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 ரைட். ஆக்சுவலி நான் திரும்பியும் போய் அஞ்சலி பார்க்கணும்ப்பா நீங்க அந்த சொல்ற செக்மெண்ட். I have to revive ஓகே it. ஓகே. அது நடந்தபோது I பட் didn't feel Anandi was direct. அவங்க திரும்பி சுத்துற மாதிரி இருந்துச்சு. That's why BJ's got annoyed and say either இல்ல yes or no. இன்னுமே இது சூப்பரா பேசியிருக்கலாம். எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க கொஸ்டின் பண்றது, இப்போ நீங்க மஞ்சரிய வந்து தப்பு சொல்லிட்டீங்கன்றது இங்க யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இல்ல மஞ்சரி தப்பு மஞ்சரி சொல்லல. பண்ணது She didn't do a great job. She just did a நோ half-ass job. She didn't do a இல்லைங்க, great job. அவங்க வந்து கேளுங்க, அது இரு கேளுங்க. சாட்டர்டே வரட்டும் சொல்லிட்டு அவங்க மண்டேல யோசிச்சுட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்க வந்து if she had been in the offensive, she would have won. She went into the defensive mode. She should have told what. மாம், No, அவங்க தான் சொல்றாங்க, அவங்க வந்து தன்னை தானே டிஃபெண்ட் பண்றதுக்கே ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருந்தாங்க. she should have been fully எப்பொழுதுமே நம்ம ரைட்னு சொல்லும் போது நம்ம ஒஃபென்சிவ்ல தான் இருக்கணும். அருண் அதை பண்ணான். He was fully on the offensive mode. That's why it இது was. வந்து எப்படின்னா சிச்சுவேஷன் டு சிச்சுவேஷன் எல்லாருமே சேஞ்ச் பண்ணி பேசுறாங்க. நமக்குள்ளே நம்ம கான்வர்சேஷனுக்குள்ளே நான் பாக்குறேன், ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒருத்தர் பண்ணும் பொழுது, அண்ட் ஆல்ரெடி அந்த அம்மா வந்து போன வாரமும் அழுது வச்சிருக்காங்க. How you are expecting her to be like an offensive mode, அஞ்சலி? நம்ம பொசிஷன்ல இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து அவங்க பண்ணது கரெக்ட், ஆனா அவங்க இடத்துல வந்து அஃபென்சிவா இருக்குல்ல, அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். அதை தான் நம்ம இங்க பேசுறோம். ஆனா அவங்க இன்னொருத்தவங்க ஆப்போசிட்ல அவங்க கிட்ட கேவலமா நடந்திருக்காங்க. அவங்கள பிரைஸ் பண்ணி ஷோல பேசுறாங்க. அவங்க மேல தப்பு இருக்குன்றது. அங்க மஞ்சரி வந்து அஃபென்சிவ் மூடுக்கு தான் போனாங்க ஸ்டார்டிங். நீங்க ட்ரிகரா இருக்கீங்க அருண், நான் அப்புறமே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா அவரு தான் இருந்துட்டு வாலின்ட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐயோ மேடம் நான் உங்கள்கிட்ட பேசவே விரும்பல அப்படின்றாலும் அதுக்கப்புறம் அவங்க அந்த கையை கூட்டி எப்போ அந்த வணக்கத்தை வச்சாரோ அதுக்கப்புறம் தான் மாசி வந்து ஓவர் எக்ஸாக்ரேட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க டிஃபென்ஸ் மூட்டே வராங்க. பட் அது முன்னாடி வரைக்கும் அவங்க அஃபென்சிவ் ஸ்லோவா கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட வாய்ஸ் வந்து கண்ணீர் அவங்க சொல்ற விஷயம் அப்படி தெரியலாம். சொல்லிட முடியாது. இப்ப வந்து பொருள் பேசிட்டு இருக்கேன். ஆனா என்னோட அதுக்காக இருந்துட்டு எனக்கு வெறுக்க முடியாது. இல்ல இப்ப நான் கரெக்டா பேசலாம் வந்துட்டு இல்ல எனக்கு அதிகமா வாய்ஸ் பேசுறேன் அப்படின்ட்டு. சோ அதுதான் அங்க தப்பா பட்டது வந்து அருண். அததான் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலி தட் இஸ் ட்ரூ. ஆர்கே எப்பொழுதுமே வால்யூம் வந்து ரொம்ப லவுடா இருந்துச்சுன்னா அது வெறும் நாய்ஸா போயிடும். சொல்ற கருத்து, சொல்ற சென்டென்சஸ் எல்லாம் அதுல மூழ்கி போயிடும். ஸோ அதனால தான் தட்ஸ் வை ஐ லவ் சம் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் ஓவர் ஹியர். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆர்டிகுலேட் பண்ணி பேசுறது என்னன்னா, அவங்க வாய்ஸை வந்து அது இஸ் மாடுலேட்டட் வெல். ஐம் நாட் டெல்லிங் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சிங்கர் வாய்ஸ் டோன். இட்ஸ் ஜஸ்ட் த மாடுலேஷன் வந்து ஒரு ரொம்ப எமோஷன்ஸ் போடாம ஒரு 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 நல்ல விதமா அவங்க வந்து கன்வே பண்றாங்க அந்த விஷயத்துல. அண்ட் எனக்கு நான் நிஜமாலுமே கேட்கிறேன், அந்த அருண் வந்து அந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டது வந்து அது வந்து மாக்கிங்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐ ஃபீல் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க கேட்க வரும்போதே அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, என்ன ப்ரொஜெக்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாரு. ஓகே,
அவங்க ம், பேச ம், ம். நார்மலா தான் கேக்குறாங்க. அப்ப அதுவே ம். தப்பு தானே! ஒய் யூ ஆர் எனக்கு ஆஸ்கிங் நான் ஜெனரல் கான்வர்சேஷன் வைக்கிறேன். இது இங்க பாருங்களேன். இத நீங்க பாருங்க. முத்துக்குமரன்ட்ட பேச ஆரம்பிப்பாரு. "இல்ல அருண், நீ ஃப்ரேம் பண்ணிருவ. நீ அத பண்ணிருவ. நீ இத பண்ணிருவ. நீ அப்படி பண்ணிருவ, இப்படி பண்ணிருவன்னு" சொல்லிட்டு 1008 கருத்துக்கள வந்து முத்துக்குமரன் மேல வைக்கிறாரு. ஓகே. ஐ ம். அம் நாட் அ ஃபேன் ஆஃப் முத்துக்குமரன். எனக்கு வந்து அந்த இடத்துல முத்துக்குமரன் அப்படி பண்றாருன்றது பாவமா இருக்கு. அது தப்புன்னு எனக்கு தெரியுது. ஓகே. அது அவருக்கு பண்ணும்போது தப்பா இருக்கு அப்டின்னா, அது யாருக்கு பண்ணாலும் தப்பு தான். அத தான் அருண் வந்து ரொம்ப டெலிபரேட்டா பண்றாரு. ஃபர்ஸ்ட்டே ப்ரொஜெக்ஷன்ற வார்த்தைய யூஸ் பண்ணிடுறாரு. அடுத்து, "ம்மா நான் உங்ககிட்ட பேசல. நீங்க கேப்டன்ட்ட பேசிக்கோங்க" அப்டின்னும் பொழுது, அவங்களுக்கு அது எப்டி இருக்கும்? எனக்கு லிட்டரலா நீங்க மார்க் பண்ற மாரி இருக்கு அருண். நீங்க பண்றது இதா இருக்கு அப்டின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஓகே. உடனே அத யாரு பேசியிருக்கணும்? அவரு பேசியிருக்கணும். கேப்டன் அத எப்டி அட்ரஸ் பண்றாரு? என்ன நடந்துச்சு உங்க 2 பேத்துக்குள்ளன்னு அவர் அட்ரஸ் கேட்டிருக்கணும். அத கேட்காம, டைரக்ட்டா ஆல்ரெடி அவர் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாரு. நான் அருணுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. பட் Not சௌந்தர்யாக்கு only வந்து டாம் that, I இருங்க. don't think இருங்கங்க. I டாம் don't think it was supporting டாம் Arun. It was not ம். to டாம் support Manjari. ஏன்னா யாஹ்! இங்க 2 things. இங்க அருணுக்கு வந்து அந்த தொக்கு விஷயம் பயத்துல இருந்தாரு. எங்க இந்த பொண்ணு இன்னும் இழுத்துன்னு போய் எல்லாத்தையும் கூட்டு ஒச்சிடுமோன்னு. நம்பர் 2, அங்க முன்னாடியே அங்க விஷால் கிட்ட உட்காந்து நம்ம தீபக் சொல்றாரு, "பாத்தியா, இவன் வம்பு பண்ண ஏதோ பண்ண ஆரம்பிச்சுட்டா, பண்ணட்டும் பண்ணட்டும். அவங்களே டீல் பண்ணிட்டோம்னு" அவரு அந்த மைண்ட் செட்ல வரை இருந்துட்டாரு. So he was not going to come and play the captain role, and அவங்க அவர் மனசுலயே இது நினைச்சிட்டாரு எல்லாமே போய். அவங்க மேல தான் தப்பு. இதானே இது எல்லாமே சௌந்தர்யாக்கு வந்து தீபக் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஏதோ ஒரு இதுல ஏதோ புடிச்சிருச்சு போல சௌந்தர்யாக்கு. Agreed. ஸோ ஷி வாஸ் ட்ரையிங் வெரி ஹார்ட். அதனால தான் இந்த வாரம் வந்து சௌந்தர்யா ஒழுங்காவே தெரியல. ஓகே. ஆஸ் ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்பொழுது, ஐ டோன்ட் சீ எனிதிங் இன்ட்ரஸ்டிங் இன் சவுண்ட் அட் ஆல் திஸ் வீக். பிகாஸ் ஓகே. Yeah. இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறது புடிக்கல. அது பார்க்கும்போது இட்ஸ் இட்ஸ் வெரி, வெரி எவிடென்ட். ஓகே. இப்ப இவங்க எல்லாருமே செய்யற தப்புக்கு எப்படி வந்து மஞ்சரி பொறுப்பேத்துக்க முடியும்? அது பாவம் தானே! அது லிட்டரலா பாவம் தானே! அப்படி பண்ணக்கூடாதுல்ல. No, ஸோ the போன thing. சீசன்ல நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணீங்க? போன சீசன்ல நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணீங்க? ஒருத்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தவங்க மேல வராங்க. அத வந்து யூ ஆர் அட்ரஸிங் இட். யாரு கமலஹாசன் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்றாரு. இந்த தடவ அதே மாரி ஒண்ணு பண்றாங்க. ஆனா, அந்த பொண்ணு அப்பயும் ஸ்ட்ராங்கா இருந்து, "முடியாது, கிடையாது. நான் தெளிவா தான் பேசினேன்னு" அவங்க பாயிண்ட்ட சொல்லும் பொழுது, கிடையாதுன்னு சொல்லி கூனி குறுகி உட்கார வச்சிருக்கீங்க, இந்த எபிசோட்ல. அப்ப எப்படி அவங்க திரும்ப வெளில வருவாங்க? நாளைக்கு எப்படி அவங்க பாயிண்ட்ட தைரியமா பேசுவாங்க? இவங்க நம்ம என்ன சொன்னாலுமே இது நமக்கு சொசைட்டில நடக்குதுல்ல. அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்ப when she was that much confident enough, you're just making her to sit. You bullied her and you literally did not even allowed her to open her mouth. You you want some answer and you made her to tell that answer, which is not at all okay. இது இது அவங்களுக்கு கிடையாது. எனக்கு அந்த See, வீட்ல இருக்க அதுல அந்த ஒரு ஃபைன் பாயிண்ட்ல தான் ஐ அம் டிஃபரிங் வித் யூ டாம். பிகாஸ் அவரு அவரு நிறைய விஷயம் கேட்டாரு, நிறைய விஷயம் அருணுக்கு சாதகமா போயிருச்சு. பட் அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் இல்ல, நானும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நானுமே ஐ தாட் மேபி விஜிஎஸ் வாஸ் ராங். பட் நான் ஆக்சுவலி வென் அண்ட் ரீவாட்ச்ட் அப்பதான் அவர் இட்ஸ் கிளியர் அவர் என்ன சொல்ல வராரு அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். வென் மஞ்சுரி அக்செப்ட், பிகாஸ் மஞ்சுரியும் முதல்ல நினைச்சுக்கிறாங்க அந்த ஹோல் எபிசோடுக்கு அவரு சாரி சொல்றாருன்னு. பட் அது ஆக்சுவலி அந்த ஒன்லி அந்த கை கூப்புறதுக்கும் காது குத்துறதுக்கும் தான் ஐ ஃபீல் வாஸ் த கனெக்ஷன், அண்ட் நாட் டு த நான் என்ன சொல்றேன், என்டையர் கை எபிசோட். தூக்குறது அப்டின்னா, நான் இன்ஸ்டன்ஸ் பேசுங்கன்னு நான் சொல்றேன். நீங்க பார்த்தீங்கல்ல. இல்ல தப்புனா 2 எனக்கு பேத்தையும் வந்து தப்புன்னு சொல்லுங்க. இல்ல, இல்ல. எனக்கு அது வந்து சரி. அஞ்சலி. அதுல வந்து I've அப்படி seen இருக்கிற Arun do கான்டெக்ட் that to everybody. அவர் ஜாக்லின் கிட்ட பேசும்போது கூட அந்த கை பண்ணுவாரு, நிறைய அதுதாங்க பேர் கிட்ட பேசும்போது ஹூஸ் அது பண்ணுவாரு. பிளேயிங் வெரி குட். நோ, 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 நோ. ஹூஸ் பிளேயிங் வெரி குட். ஹி இஸ் மாக்கிங். அஞ்சலி அப்படி இல்லை 4 அஞ்சலி. பேத்துல கொண்டு அந்த ஒன் சொல்லுங்க டாம், எது மார்க்கிங்னு கேட்டீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுறேன். எனக்கு அதை ஃபர்ஸ்ட் பண்ணல, எனக்கு கோ ஃபங்க்ஷனேட்டா எனக்கு அது வந்து இன்சல்ட்டா தெரியுது. ஓகேவா? அதை ரிப்பீட்டடா பண்ணல எனக்கு வந்து இன்சல்ட்டா தெரியாம மார்க்கிங்கா மாறும். ஏன்னா அதை ரிப்பீட்டடா அவர் வந்து ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் பண்ணியிருப்பாரு. அது எனக்கு மார்க்கிங்கா மாறும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல எனக்கு இன்சல்ட்டா தெரிஞ்சு. அடுத்தது இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து இந்த நரேஷனுக்கு தான் வந்து சாரி தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அவர் வந்து ஹோல் நரேஷனுக்கே தப்புன்னு சொல்லியிருப்பாரு. மஞ்சரி பண்ண ஹோல் விஷயமே இருந்துகிட்டு தப்பு. ஏன்னா அதை கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்றதுக்கு தான் தப்பு. அருண் பண்ணது தப்புன்னா நீங்க பண்ணது தப்பு, அருண் பண்ணது தப்பு இல்லைன்னா மஞ்சரி பண்ணதான் தப்பு அப்படின்னு தான் சொல்ல வச்சிருக்கேன்.
Okay, I'm going to just stay by my thing, and I'm not saying you guys are wrong, yeah, but எனக்கு இந்த மட்டும் தான், because எனக்கு வந்து that's the reason why I come, because sometimes நானுமே ஒரு வேலை சரியா கவனிக்காத இருந்தேனோ அப்படின்னு. And இல்ல இப்போ உங்க பாயிண்ட் நீங்க ஸ்டே பண்றதா ஸ்டே பண்ணலாம், அதெல்லாம் தப்பு யாரும் சொல்ல போறது இல்லை. பட் என்னன்னா நாங்க பார்த்த வரைக்குமே இதுதான் நடந்துச்சு லிட்டரலி. அதனாலதான் எனக்கு தெரிய வைக்கணும். ஏன்னா yeah. செல்வம் பேசணும் நேற்று, Thanks செல்வம் guys, நேற்றும் thanks பேசினார், for இன்னைக்கும் பேசினப்பையும் அதுதான் நடந்துச்சு. So அவருக்கு எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியற அளவுக்கு முடிஞ்சோம். ஆனா அவர் வந்து அவரோட ஸ்டபனான பாயிண்ட்ல நிக்கணும்னு முடிவு பண்ணார். அவருக்கு அது வேலிடா இருக்கு. பட் எங்களுக்கு இதுதான் வேலிடா இருக்கு. ஏன்னா நிறைய பேரோட காமன் பாயிண்ட்ஸா இது தெரிஞ்சனால எங்களுக்கு இன்னமும் அது வேலிடாவே தெரியும். I just felt ஒரு reason வந்து கொஞ்சம் um, you when you pick up your battles, you don't pick up battles for toast and butter and those kind of things, because கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க, I hope Manjari learnt a lesson from this, not to ever trust people like Muthu and Vishal and Sound. 3 பேர் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தது. சவுண்ட் வந்து ஜாக்குக்கு கெட்ட பேர் வரலான்னு போய் டோஸ்ட் போட ஆயிட்டு. When she ஐயா saw the whole இதுல house turn, she's coming and screaming at Manjari. I hope she learns. Manjari is an intelligent woman, and I hope she learns. But I don't know, because இல்ல இந்த எனக்கு இடத்துல முதல்ல No, இருந்தே முத்துமே இதாவது ஒரு all I பக்கம் see தப்பு பிரெட்டுக்காக சொல்ல is முடியாது. Manjari நோ pick நோ up நோ நோ petty fights. All I'm பிரெட்டுக்காக seeing பேட்டில் is போடுறது கிடையாதுங்கய்யா. இவனுங்க இந்த பிரெட்டை வச்சு மஞ்சரிய வந்து எகெயின்ஸ்ட் ஆக்கி எப்படியாவது அடுத்த வாரங்கள்ல வெளியில அனுப்ப முடியுமான்னு பிளான் பண்ணிட்டானுங்க. ஏன்னா வைல்ட் கார்டு வெளில போகணும், yeah. அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது மஞ்சரி. அதான் மஞ்சரி சொல்றேன். வெளில போனா இது. Why does she இப்ப fall ரயான் for ஷைன் it? ஆகுறது உங்களுக்கு பிடிக்கல. யா 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 Why should she fall for it? இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்க பொண்ணு this சரியா, week அதுக்கு போய் why you would you she see fall for it? mark my words, this week Manjari vote bank will be like high. Definitely she is going to be on top. Yeah Definitely. She came to top 3 இல்லப்பா in the yeah she's not going to go down, but will she be a winner? I don't think so. She doesn't have that material, because that she's not gracious. She's just stubborn. அவங்களுக்கு அந்த 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 ஒரு graciousness ஒரு acceptance அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கம்மி. மத்தபடி she's much better than the other what is that, 12 people sitting in that house. Other 12, because I have some top 5s in my my top 5 is Jacqueline, Soundarya, Ryan, Muthukumaran and Manjari. My top 5 list who deserve to be in top 5. I I don't know about மஞ்சரி Chal. அண்ட் முத்து 2 பேரும் 5ல வருவாங்களான்னு எனக்கு டவுட் இருக்கு. either one will make show up. 2 பேருமே டாப் 5ல I doubt that. தட்ஸ் ஆல்சோ ஐ எம் சாரி ஆல்சோ அஞ்சலி, திங்கிங். அஞ்சலி No சாரி, அதெல்லாம் லைக் ஆக்சுவலா நடுவுல எனக்கு கிளிச் ஆயிடுச்சு. யார் 2 பேரை நீங்க சொல்றீங்க? நான் வந்து மஞ்சரி and both மஞ்சரி அண்ட் முத்து டாப் 5ல வரதுக்கு I doubt it. யாராவது இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வருவாங்க. I doubt if both of them will be there. But நோ பட் ஆனா இல்ல அஞ்சலி, there is a possibility. Why? Because இங்க முத்து அண்ட் மஞ்சரி ஒரே மாதிரியான ஒரு பர்சனாலிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அதை தாண்டி முத்து சீம்ஸ் டு பி பிளேயர் ஃப்ரம் டே ஒன். ஸோ அவருக்கு அதிகப்படியா அந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. yeah. அதை தாண்டி வைல்ட் கார்ட்ல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இஃப் there is a possibility அவுட் ஆஃப் த 3 ஸ்டேயிங் இன் ஃப்ரம் வைல்ட் கார்ட், அதுல வந்துட்டு மஞ்சரிக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு when compared to Ryan or Rana at this point of situation. But however, if Ryan is going to do something blast like how he was playing this weekல, அவர் அந்த ராணா வந்து தள்ளி விட்ட போனது இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் the points he kept on Yeah. with regards to that அந்த ஒரு கேம்லயும் சரி, நிறைய இடத்துல வந்துட்டு the points he is keeping out அண்ட் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை நோக்கி பேசுற பாயிண்டையுமே கண்ணியமா, ஏன்னா எவ்வளவு அரகண்டா பிஹேவ் பண்ணாலும் முத்து ஒரு பாயிண்ட் வந்து தப்பா பேசும்போது he is correcting it. இந்த Yeah. மாதிரி சொல்லுங்க, Yep. இந்த நோஸ் வந்து மூக்குல உடைச்சிருவாங்கன்றதுலாம் அந்த பாயிண்ட் சொல்லாதீங்க, ஜாக்கிரதையா விளையாடுங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது these all kind of scoring factors for ரயான். இந்த இடத்துல ரயான் ஆல்சோ காம்பீட்டிங். பட் மஞ்சரி வந்துட்டு எப்போ குவாலிட்டேட்டிவா, அவங்க குவான்டிடேட்டிவா அந்த ஆர்குமெண்ட் வைக்கிறத தாண்டி when she is trying to play a qualitative role, 100. அப்போ வந்துட்டு ரயானை வந்துட்டு ஓவர் போட் பண்ண முடியும் to freeze herself into the top 5. இப்போதைக்கு she is freezed. பட் ரயான் வந்துட்டு ஒரு குவாலிட்டேட்டிவ்னஸ் இருக்கு because he is choosing the opponent. அந்த ஆப்போனன்ட்க்கு ஏத்த மாதிரி கரெக்டான பாயிண்ட் வைக்கிறார்ல. இப்போ மஞ்சரி வந்துட்டு டோஸ்டுக்காக பேசினதெல்லாம் சூப்பரான பாயிண்டாக இருந்தாலும் அந்த அக்ரவேட்டட் சிச்சுவேஷன்ல she put on herself into that trap to
யூனோ த ட்ரிஃப்ட் ஃபேக்டர் பிட்வீன் அருண் அண்ட் தீபக் அந்த கான்வர்சேஷன்ல கொண்டு போயிட்டாங்க. Yeah. அதே வந்துட்டு அவங்க அந்த டோஸ்ட் ரிலேட்டட்ல கிச்சன் டீம் ஸ்பாட் ஆன்ல போட தவறுன Yes. விஷயத்த ஒருவேளை இந்த மாதிரி மஞ்சரி மிஸ் பண்ற பாயிண்ட்ஸ்லாம் ரயான் கேபிட்டலைஸ் பண்ற பட்சத்துல லைக் ரயான் would be replacing மஞ்சரி. பட் மெஜாரிட்டி சேனலோட பெர்ஸ்பெக்டிவ்ல யாரை கொண்டு வரணும்னு தாண்டி லைக் தீஸ் பிளேயர்ஸ் should have the qualitative conversation and they need to choose an opponent. The strong opponent choose பண்ணி குவாலிட்டேட்டிவான பாயிண்ட் வைக்கும் போது it may anytime change over. But Ryan plays really well while he is keeping points. எந்த சிச்சுவேஷன்ல என்ன பேசணும், எந்த இடத்துல ஃபன் பண்ணணும்ன்றது is very much clear at this point of situation. So in that way like மஞ்சரிக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரயானுக்கு அந்த வாய்ப்பை கிராப் பண்ணிட்டேன்னா மஞ்சரி கஷ்டம். Probably she might be fitting herself into 6th. Yeah, I know. மஞ்சரி அண்ட் I ரயான் came வந்தாலும் I came in the very end. Yeah, I know it's Sunday night. Romba late. I love to join you guys. Naliki, it'll be an exciting day because with the எப்படி captaincy and எப்படி all that. And again one second ஆனா one second எப்படின்னா காலையில Tommy, 4 மணி Tom ஆகுது. நான் இங்க பக்கத்து Tom வீட்ல அதுக்கு இருந்தேன்னா முன்னாடி காஃபி போட்டு குடுப்பேன்பா. பக்கத்து வீட்ல இருந்தேன்னா சரி தூங்க சொல்லி அனுப்புவேன்னு சொல்ல, காஃபி போட்டு இன்னும் தெளிவா ஒரு 1.5 மணி நேரம் பேசுங்கன்னு சொல்லுவாங்களா? நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஆக்சுவலி பட் நான் ஆண்டி ரொம்ப 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 அசத்தெல்லாம் ஃபில்டர் காஃபி போடுவேன் நானு. நான் ஒரு காஃபி பைத்தியம். ரைட் பட் ரஞ்சித் ப்ரோ மாதிரி போல இருக்கு. ரஞ்சித் டீ போடுவாரு லைக் அஞ்சலி நீங்க ஸ்பெஷலிஸ்ட் இன் நீங்க காஃபி. நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்க மாமி? I'm in Is it European? Boston பா, US. ஓ ஓகே ஓகே பாஸ்டன். பட் அஞ்சலி தேங்க்யூ ஸோ மச். லைக் என்னோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு யூ அக்செப்டட். உங்களுக்கு அதே மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும்போது The one problem first with person me, I problem with Yo. me, I'm a bit of an இல்ல outlier. Yeah, I டாம் cannot. ஒன் செகண்ட் அஞ்சலி. கொஞ்சம் வித்தியாசமா நான் பார்ப்பேன் ஒரு சில விஷயம். And sometimes I'll be wrong also. நான் பார்க்கிறது தப்பா கூட இருக்கும். But அதுக்கு தான் வந்து I listen. That's why I'm a very avid listener. ரொம்ப fierce எல்லாம் போக மாட்டேன். But